மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது மற்றொரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஞானசேகரன் மீது மற்றொரு பாலியல் வழக்கானது சிபிசிஐடி போலீசாரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் சொல்லை கொடுத்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில தற்போது சிபிசிஐடி போலீசாருக்கு மற்றொரு பெண்ணும் ஞானசேகரனால் பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணானவர் ஒரு புகாரை அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது இந்த வழக்கு குறித்து விசாரணைக்காக 2 நாள் காவலில் ஞானசேகரனை எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையில் இந்த பாலியல் புகார் குறித்து ஞானசேகரனிடம் பல்வேறு கேள்விகளை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில தற்போது 2 நாள் காவல்ல ஞானசேகரனும் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்ரீராம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் மீது மேலும் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி கோகுல்.